நிதி ஆயோக் கூட்டம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பார்ப்போம். இந்த நிதி ஆயோக் கூட்டம் பற்றி பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அது பற்றிய ஒரு செய்தியை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். முத்திரை பதிக்க தவறிய தமிழக முதல்வரின் டெல்லி விஜயம் என்று தொடங்குகிறார். முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பின்னர் முதலாக பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டதால் தமிழக மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவு நிதியை போராடி பெற்று முத்திரை பதிப்பார் என்று அதீத நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அக்கூட்டத்தில் அவர் முன்வைத்த திட்டங்கள் எதுவுமே ஆழமானதாகவோ அழுத்தமானதாகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இல்லை. பல கோரிக்கைகள் திமுக அதிமுக முதல்வர்கள் ஏற்கனவே முன்வைத்த அதே பழங்கஞ்சி கதையாகவே இருக்கிறது. மாநில அரசுகள் எத்தனை முறை திருப்பி கோரிக்கை வைத்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது என்று தெரிந்த முன்னரும் தமிழகத்திற்கு விலக்கு கேட்டு மீண்டும் கோரிக்கை வைத்து நேரத்தை வீணடித்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் முதல் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 8 முதல் 12 வழி சாலைகளையும், திருச்சி, தஞ்சை, நாகை, திருச்சி, கரூர், கோவை டு பழனி, மதுரை, ராஜபாளையம், குற்றாலம், கோவை, சேலம் டு உளுந்தூர்பேட்டை, கோவை, சேலம், ஓசூர் போன்ற பகுதிகளுக்கு 6 வழி சாலைகளும் அமைக்கப்பட்டால் மட்டுமே அதிவேகமாக அதிகரித்து வரும் சாலை போக்குவரத்து நெரிசல்களை அடுத்த 25 வருடங்களுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் சாலை போக்குவரத்து பற்றிய சரியான புரிதல் இல்லாத அதிகாரிகள் மேம்போக்காக தயாரித்து கொடுத்த அறிக்கையைத்தான் முதல்வர் அவர்கள் வாசித்துள்ளார். அதேபோல 100 நாள் வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கடந்த காலங்களில் மத்திய அரசு 90%, மாநில அரசு 10% பங்களிப்பு இருந்தது. அது ஃபிக்ஸ்ட் ஃபேக்ட் குவான்டிட்டி ஃபார் த ரோஜர் அண்டு அச்சீவிகா மிஷன், அதாவது கிராமின்னு சொல்லுவாங்க, அதாவது விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜூலை மாதம் முதல் மத்திய அரசு 60% மட்டுமே வழங்கும், மாநில அரசு 40% பங்களிக்க வேண்டும் என சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை முதல்வர் கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். மத்திய அரசுடன் மோதல் போக்கு வேண்டாம் என கருதி எடுத்த முடிவால் வரும் காலங்களில் மாநிலத்திற்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். இதன் விளைவால் இத்திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமலும் போகலாம். மேலும் இத்திட்டத்தில் பெரும்பாலும் 40 வயதை தாண்டிய பெண்களே அதிகளவில் பயன்பெறுகிறார்கள். அவர்களை கட்டிட வேலைக்கு பயன்படுத்த அனுமதி கேட்பது பெண்களினுடைய உழைப்பை கசக்கி பிழியவே வழிவகுக்கும். இந்த புதிய கல்விக் கொள்கையின் நல்ல அம்சங்கள், அதன் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் புதிய தேசிய கல்வி திட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக மத்திய அரசால் ஒதுக்கப்படும் நிதியை மட்டும் கேட்பது எவ்விதத்தில் பொருத்தமாக இருக்க முடியும் என தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 12 வருடங்களாக கட்டி முடிக்க முடியாமல் கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து முடிக்க போதிய நிதி ஒதுக்க வலியுறுத்தாமல் கோவைக்கு ஒரு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்கிறார். சமூக வலைதளங்களில் சில 100 கோடிகளை விதைத்து ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்து ஓட்டு வாங்குவது வேறு. அதற்கு பயன்படும் நியூஸ் ஈகோ அமைப்பாளர்கள் 8 கோடி தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கான கட்டுமானங்களை கட்டி அமைக்கவும் நல்ல திட்டங்களை முன்மொழியவும் உபயோகப்பட மாட்டார்கள்.
ஆட்சிக்கும் அரசியலுக்கும் நல்ல ஆலோசகர்களின் துணையோடு நிழல்களின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு நிஜத்தை நோக்கி முதல்வர் விஜய் அவர்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. பாரத பிரதமர் கலந்து கொண்ட இந்த முக்கியமான கூட்டத்தில் நறுக்கென்று 4 முக்கிய வலுவான புதிய திட்டங்களை முன்வைப்பதற்கு பதிலாக திமுக மற்றும் அதிமுக அரசுகள் முன்மொழிந்த சில கொள்கைகளையும் மத்திய பாஜக அரசின் சில திட்டங்களையும் வழிமொழிந்து மிக முக்கியமான டெல்லி விஜயம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்றே கருத வேண்டியிருக்கிறது. பாதி திராவிடம் பாதி தேசியம் என மாதொரு பாகனாக தமிழக அரசின் நிதி ஆயோக் கூட்டம் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.